வணக்கம். VHP நியூஸ் செய்திகளில் ஆன்மீக மற்றும் அரசியல் செய்திகளுக்காக சாமி சரணம். மதுரை பாரதிய ஜனதா கட்சியின் மதுரை மாநகர் மாவட்டத்தின் சார்பாக இன்று நமது மதுரை காவல் ஆணையர் அவர்களிடம் நமது இந்துக்களின் மனதை புண்படுத்தும் விதமாக, ஐயப்ப பக்தர்களின் மனதை புண்படுத்தும் விதமாக இயக்குனர் ப. ரஞ்சித் மற்றும் இசைவாணி என்ற பாடகி ஆகிய இருவர் மீதும் புகார் மனு ஒன்றை அளித்திருக்கிறோம். அதற்கு காவல் ஆணையர் அவர்கள் கண்டிப்பான முறையில் நல்ல ஒரு எஃப்ஐஆர் போட்டு உங்களுக்கு நல்ல ஒரு இது தரோன்னு சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த திராவிடத்தினுடைய மிஷினரியின் கைக்கூலிகள் இந்த ப. ரஞ்சித்து அந்த இசைவாணி என்ற இருவருமே வருடம் அவங்களுக்கு இந்த மாலை போடுற நேரம் மட்டும்தான் இந்த வேலையை செய்கிறாங்க. இது நீங்கள்லாம் யார்ரா? திராவிடம்னா யார்ரா? நீங்கள்லாம் எங்கேருந்துடா வந்தீங்க? திராவிடம்னு எங்கடா இருக்குது? உங்களுக்கெல்லாம் கையில் காசை கொடுத்த உடனே என்ன வேணாலும் பேசுவீங்களா? இது வன்மையாக கண்டிக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இதை மீண்டும் தொடர்ந்து செஞ்சு கொண்டிருந்தால் இது நாங்கள் அங்கே கட்சியின் சார்பாக பெரிய ஆர்ப்பாட்டமே நடத்தி இந்த திராவிட கட்சிகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க நாங்கள் முடிவு செய்துள்ளோம். இதை கடைசியாக இருக்கணும். இந்த ப. ரஞ்சித்துக்கும் சொல்லிக்கிறேன், இந்த இசைவாணி என்ற பாடகிக்கும் சொல்லிக்கிறேன், இனிமேல் மிஷினரி காசு கொடுத்தா வேறு எதையாவது சொல்லு. நீ இப்போ எங்களை ஐயப்பனை சொல்கிறியே, ஏன் ஏசப்பாவை சொல்லு, ஏன் அல்லாவை சொல்லு. உனக்கு அந்த தைரியம் இருக்கா? சொல்லிப்பார், நாங்கள் ஏற்றுக்கிறோம். எங்களை மட்டும் இந்துக்களை மட்டும் நீ புண்படுத்துகிற விதமாக பேசுனீங்கன்னா, இப்போ அந்த இவர் ஐயாலாம் பார்த்தீங்கன்னா 52 வருஷமாக மாலை போட்டிருக்கிறாரு, இவர் 43 வருஷமாக மாலை போட்டிருக்காரு. கடுமையான விரதம் இருக்கிறோம், மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க. இதை கடைசியாக வச்சுக்கிட்டு இனிமேல் ஐயப்பனை பற்றியோ இந்து கடவுள்களை பற்றியோ பேசணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பான முறையில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தி உங்களை 2ல் 1 பார்க்காம விட மாட்டோம். இது கடைசியாக வச்சுக்கோங்க. பாரத் மாதா கி. நான் மதுரை மாநகர் மாவட்ட தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் பொதுச்செயலாளர் முனிச்சாலை பாண்டி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதுமே இந்திய ஒருமைப்பாடு மதச்சார்பின்மையில் மிக சரியாக இருக்குது. ஆனால் கடந்த மக்கள் விரோத திமுக ஆட்சி என்னைக்கு வந்துச்சோ அன்னையிலிருந்தே தமிழகத்தில் இந்து விரோத போக்கும் இந்து மதத்தை இழிவுபடுத்துகிறதும் மிஷினரி கைக்கூலிகளை வச்சுட்டு செய்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அதில் ஒரு இதாக இப்போ பார்த்திங்கன்னா மண்டல காலத்தில் விரதம் இருந்து ஐயப்ப பக்தர்கள் இருக்கிற நேரத்தில் இசைவாணி நீலம் ஃபவுண்டேஷனை சேர்ந்த இசைவாணின்ற ஒரு பெண் ஐயப்பனை இழிவாக ஒரு பாட்டு பாடி அதை சோசியல் மீடியாவில் விட்டு ட்ரெண்ட் பண்ணுறாங்க. இதனால் விரதம் இருந்து மலைக்கு போகக்கூடிய ஐயப்ப பக்தர்களையும் ஐயப்ப வழிபாடையும் ரொம்ப இழிவாக ஒரு கொச்சப்படுத்துகிற மாதிரி பேசியிருக்காங்க. இது ஒவ்வொரு தடவையும் திமுக அரசு ஆட்சிக்கு வரும்போதும் நடக்கிறது வாடிக்கையாக இருக்குது. இந்த முறை எல்லை மீறி போயிட்டுருக்கு. இதை கண்டிக்கிறோம், வன்மையாக கண்டித்து உடனே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ட்டு எங்களுடைய தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி நிறுவன தலைவர் KC திருமாறன் ஜீவலி அறிவுறுத்தலின்படி இன்றைக்கி மதுரை மாநகர ஆணையாளர்கிட்ட நாங்கள் மனு கொடுக்க வந்திருக்கோம். இசைவாணி நீலம் ஃபவுண்டேஷனை சேர்ந்த இசைவாணின்ற பெண்ணுக்கு எதிராக மனு கொடுக்க வந்திருக்கோம். அவங்க பாடின அனைத்து பாடலையும் யூடியூப் இணையதளத்திலிருந்து எடுக்கணும். மார்கழி மாதம் நடக்கக்கூடிய நீலம் ஃபவுண்டேஷன் சார்பாக நடக்கக்கூடிய மார்கழி மக்கள் இசைன்ற நிகழ்ச்சியை முற்றிலும் தடை செய்து இந்திய இறையாண்மை காத்து தரணும். இந்து மக்களுக்கான ஒரு வழிபாட்டு முறைகளை சரி பண்ணணும். அவங்களுக்கான நியாயமான கோரிக்கைகளை இந்த திமுக அரசு உறுதி செய்யணும். என் பேர் முனிச்சாலை பாண்டி, தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய மாவட்ட பொதுச்செயலாளர். வணக்கம். VHP நியூஸ் செய்திகள். இத்துடன் VHP நியூஸ் செய்திகள் நிறைவடைந்தது.